அனைவருக்கும் வணக்கம் சகோதரர்களே. பள்ளிப்படை ஆட்டோ சங்கத்தின் மூலியமாக நான் ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். எங்கள் அப்பா நடுவில் இறந்தனால என்னால் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல. அதனால் நான் ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். அண்ணன் மூலியமாக அதை நிறைவேறிச்சு. ஒரு அண்ணன் வந்துட்டு அவங்க பேர் ஒரு சகோதர சகோதரிகள் பேர் அக்கா அண்ணன் அண்ணன் கூட கூப்பிடலாம். அவங்க மூலியமாக எனக்கு ஒரு 5000 ரூபாய் எனக்கு இன்று கிடைச்சிது. இன்னும் எனக்கு கிடைக்கணும், காசு வரும், நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். இந்த பள்ளிப்படை ஆட்டோ சங்கத்து மூலியமாகவும் அந்த அக்காவும் அண்ணனுக்கு மூலியமாக எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அது இப்ராஹிம் பாய் தலைவர் ஆழ்வார் அண்ணன் தான் உங்களுக்கு அது புஷ் பண்ணாங்க. அதாவது வழக்கறிஞர் சட்ட அவங்க ஏன்னா தயக்கப்படுவாங்கள்ல பேசுறதுக்கு இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். இந்த இது வந்து எப்படி கிடச்சிச்சுன்னா வழக்கறிஞர் ஆழ்வார் வந்து நமக்கு பதிவு போட்டாங்க. பீமுட்டூர் கிளை தலைவர் வந்து அதை எங்களுக்கு பரிந்துரை செஞ்சாங்க. பீமுட்டூர் கிளை தலைவர் இப்ராஹிம் பரிந்துரை செஞ்ச உடனே நம்ம அதை ஸ்டேட்டஸ் வச்சோம். ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்த உடனே அந்த சகோதரி ஏற்கனவே நமக்கு நிறைய உதவிக்கரம் ஈட்டக்கூடிய அந்த சகோதரி தான் நிறைய அன்னதானங்களில் தொடர்ந்து ஈடுபடுவாங்க. அந்த சகோதரருக்கு வழங்கியிருக்காங்க, தம்பிக்கு வழங்கியிருக்காங்க. இன்னும் அவருக்கு அந்த கல்வித்தொகை பத்தாது. கண்டிப்பாக செமஸ்டர் கட்டத்துக்கு 25000 ரூபாயா 25000 ரூபா நம்ம கொடுத்துருக்கிறது வெறும் 5000 ரூபா தான். 25000 ரூபா கொடுத்துருக்காங்க. இன்னும் அவருக்கு பொருளாதார பற்றாக்குறை இருக்குது. இதோட முடிச்சிக்க முடியாது. இதை அவருக்கு ஃபுல்லாக செமஸ்டர் கட்டுறதுக்காக சகோதர சகோதரிகள் உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறைவனோட பொருத்தத்தை நாடி இந்த நன்மை செய்வோம். ஓகே தானே பாய்.